ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட்ரோ படத்துக்கு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கங்குவாவோட ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் சூர்யா சார் கரியர் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் தான் ரெட்ரோ திரைப்படம். கங்குவா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், ஒரு மிகப்பெரிய அளவு நெகட்டிவான ரிவ்யூஸ் அந்த ஒரு படத்துக்கு வரவும் செஞ்சு ரொம்ப நாட்களாக சூர்யா சார் ஒரு படம் வந்து தேட்டரில் பெருசாக ஓடி ரொம்ப நாட்கள் ஆகவும் செய்யுது, பல வருஷங்கள் ஆகுது கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற நிலையில் இந்த ஒரு படம் ரெட்ரோ திரைப்படம் கண்டிப்பாக சூர்யா சார் கரியரில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்துலேருந்து இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட பர்த்டே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆரம்பிச்சு இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ண 3 சாங் வரைக்குமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இந்த ஒரு படத்துக்கு இருக்கவும் செய்யுது. முக்கியமாக சூர்யா லுக்கில் ஆரம்பிச்சு எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் செய்யுது. ஒவ்வொரு லுக்குமே பார்க்க அவ்வளோ மாசாக இருக்கவும் செய்கிறாரு. இப்போ இந்த ஒரு படத்தை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் பற்றின அப்டேட்டட் டீம் கொடுக்கவும் இருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லரை ஏப்ரல் 18 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லருக்காக நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு. இந்த விஷயம் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஒரு படத்தை தான் சொல்லலாம் செய்வேன். என்னதான் கூலி அப்படி நிறைய படங்கள் இருக்கும் சாரும், நான் இந்த வருஷம் பர்சனலாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம்னா இந்த ஒரு ரெட்ரோ திரைப்படத்துக்காக தான். ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண த ஒன் சாங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கவும் செஞ்சு. கண்டிப்பா இந்த ஒரு படம் சூர்யா சார் கரியர்ல ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்றேன். மே 1 இந்த ஒரு படத்தை லிசன் பண்ண போறாங்க. இந்த ஒரு படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவியோ, டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸோ வாங்க வச்சிருக்காங்க.